பூஜை ஆரம்பிக்க இருப்பதால் கமலம் கட்டிக் கொண்டாலும் உடனடியாக கோயிலுக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஈரமா இருக்கா? என்ன வித்தியாசமா தெரியுது பார்த்தா. யார் வீட்டுல இருந்தாலும் உடனடியாக கொண்டு கோயிலுக்கு கொண்டு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். கேட்டுக்கொள்கிறோம். எடுத்துட்டு ஓடிடுவோம். உங்க வீட்டுல எல்லாம் கல்யாணம்னா மழை என்ன நம்ம உட்காந்துருவோமா? உட்கார மாட்டோம். எல்லாரும் தூக்கம் வருது 11 எனவே அம்பிகை நம்ம எல்லாம் சோதித்து பார்க்கிறாள் என்றுதானே அர்த்தம். உடனடியாக ஆலய வளாகத்திற்கு இந்த நிகழ்கரணம் ஏவங்குணம் சகல விசேஷேன விசிஷ்டாயாம் அஸ்யாம் த்ரியோதஸ்யாம் சுபதிதௌ அஸ்ய மூலிப்பள்ளி நாமாலங்கிருத கிராமே ஸ்ரீ பகவத் அம்பிகா காரிய அனுகூல சித்திரஸ்து விதிய காலயாகசால பூஜாம் அத்யகரிஷ்யே ததங்கம் ஆத்மசுத்தியர்த்தம் ஓம் வம் வர்ணாசனாய நமः ஓம் வம் வர்ணமூர்த்தயே நமः நாகவாச சங்குஷ்டம் விக்ரஹம் சாங்கலவனம் த்யாயே வர்ணம் மகராசனம் ஓம் வம் வர்ணாய நமः அவகுண்டலிபந்தன காலத் விசேஷ மகரமுத்ராம் பிரதர்ஷ்ய சம்போத்ய ஓம் வர்ணாய நமः ஓம் பிரதேவசே நமः ஓம் ஸ்வரூபிணே நமः ஓம் அபாம்பதயே நமः ஓம் மகரவாகனாய நமः ஓம் ஜலாதிபதயே நமः ஓம் தீர்த்தராஜாய நமः ஓம் பஸ்சிமாதிபதயே நமः ஓம் வர்ணாய நமः நானாவித பரிமளபத்ர புஷ்பாஞ்சலிம் சமர்ப்பயாமி கோபதீப நைவேத்யாதிகம் தத்வா யசாமுத்ரோபேதம் சுகந்தம் சுமனோதரம் ஆக்னேந்திரவேவானோபோயம் பிரதிஷ்டிதாம் கோமாக்ராபயாமி அகதீபராணி தாம்பூலானி சர்வம் மகாநிவேத்யம் நிவேதயாமி ஆசமனீயம் சமர்ப்பயாமி பூமீபரசமாயுக்தம் மகாபலிகதேவிதாம் கற்பூரத்தும் சம்யுக்தம் தாம்பூலம் பிரதிஷ்டிதாம் கற்பூரதாம்பூல ஸ்வர்ணாபதான பூஜாம் சமர்ப்பயாமி नमो भगवाय भगस्ताय नमः नमः प्रदेवसे विघ्नं वर्णाय नमो नमः वर्णाय नमः कोई प्रदक्षिणा ओम दहिकाविनागाशनिष्णो रसस्य वाजिनः सर्विनामकायरक्षणाय गं सिद्धाशते आभाष्टामय भवस्तान ओर्धिर्धातनं महेरणाय सक्षसे योगस्वरवासः तस्य वाजे गेनः कुसदेव मादरः तस्मा अरंगमामवः यक्षक्षियाय धीमथ आहो जयसा जनाः பால் தயிர் கொண்டு வரக்கூடியவர்கள் ஆலயத்திற்கு குறிப்பிட்ட நேரத்திலே கொண்டு வந்து தருமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். பால் தயிர் இளநீர் மற்றும் பூஜை திரவியங்கள் இருந்தால் எடுத்து வருமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். நம்முடைய ஆலயத்துக்கு முன்பாக ஓம திரவியங்கள் சமைத்து முதலான பூஜை வஸ்துக்கள் எல்லாம் விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். தேவையானவர்கள் வாங்கி யாகசாலையை சமர்ப்பணம் செய்யுமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். அதை தொடர்ந்து கும்பாபிஷேகம் தொடர்ந்து அதனால தயவு செய்து எல்லாம் வந்து அன்னதானத்தை சிறப்பான முறையில் நடத்தி பகவானுடைய அனுகிரகம்
நம பார்வதி பதவி காட்சி வச்சிருக்கிறாங்க இல்லைங்களா? அஷ்டபந்திரம்னு பேரு. அஷ்டம்னா 8ன்னு பேரு. அந்த 8 விதமான மருந்து அரக்கு அப்படிங்கிறது சொல்லுவாங்க. அதுல எல்லாமே கலந்து இருக்குது. அரக்குன்னா வேற அரக்கு மட்டும். இதுல 8 விதமான எண் வகை மருந்து நேத்து அந்த வெண்ணெயெல்லாம் போட்டு எல்லாம் சாத்தி வச்சிருக்காங்க. நம்ம நேத்து கங்கணம் கட்டியிருக்காங்க. சரிங்களா? சாமிக்கு நம்ம கங்கணம் கட்டிட்டு பண்றோம்னு சொல்றாங்க இல்லைங்க? அந்த கங்கணம் கட்டிட்டு நம்ம பூஜை பண்றோம். அதே மாதிரி தெய்வத்துக்கு, பகவானுக்கு, அம்பாளுக்கு, கருப்பணசாமி, விநாயகர் பெருமானுக்கு எல்லாத்துக்கும் நீங்க இப்ப பூஜை பண்ணி விநாயகர் பூஜை பண்ணோம். புண்ணியாஜனைன்னு பண்ணோம். சரிங்களா? சுத்தப்படுத்துறதுக்காக இந்த புண்ணியாஜனை சப்த நதி 7 விதமான நதியெல்லாம் பூஜை பண்ணி அந்த ரக்ஷாபந்தனம் வச்சிருக்கக்கூடிய அந்த இதை எடுத்து பாத்தீங்கன்னா சுவாமிக்கெல்லாம் இப்போ இந்த கங்கணங்கிறது கட்ட போறோம். சரிங்களா? அதை நம்ம எத்தனை நாள் பூஜை பண்றோமோ 48 நாள், ஒரு மண்டலம், அரை மண்டலங்கிறது 24 நாள், அதுல பாதி 4 மண்டலம் 12 நாள் நம்மளுடைய யதாசக்தி அது வரைக்கும் சுவாமிக்கு அந்த கங்கணங்கிறது கட்டியிருப்பாங்க. இப்ப அந்த சாமிக்கு கங்கணம் கட்டக்கூடிய நிகழ்வானது நடைபெற இருக்கின்றது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து பூஜையெல்லாம் செய்ய போறாங்க. அதுக்கு முன்னால வச்சிருக்கக்கூடிய வஸ்திரம் எல்லாம் வெந்திரக்கூடிய சிவாச்சாரிய பெருமக்களுக்கு வஸ்திரம் முதலாவது அப்படியே முன்னால கோயில்கிட்ட வந்துருங்க. விநாயகர் பெருமானுக்கு அப்படியே இருக்கக்கூடிய சாமிகளை கங்கணம் கட்டக்கூடிய நிகழ்வான அதை சென்னையில் வகையில் சேர்ந்திருக்கக்கூடிய ஜெகநாத சர்மா அவர்கள் அந்த நிகழ்வை நடத்துவார்கள். Terima kasih.